வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2025 ஜூலை 5 சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் பாகிஸ்தான் நிலப்பகுதி தொடங்கி மேற்கு வங்கம் ஒடிசா நிலப்பகுதி வரைக்கும் வட இந்தியாவின் நிலப்பகுதி மற்றும் அண்டை நாடுகளிலையும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்ட காற்று சுழற்சிகளும் தாழ்வு பகுதிகளும் நீடிக்கிறது. இதன் காரணமாக அண்டை நாடாம் மியான்மர், சீன தொடங்கி பூட்டான், நேபாளம், வங்கதேசம் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் நல்ல மழைப்பொழிவு. வட மாநிலங்கள் பரவலான மழைப்பொழிவு. இமயமலை ஒட்டிய பகுதிகளில் பாதிக்கும் மழைப்பொழிவு, குறைந்த நேரத்தில் அதீத மழைப்பொழிவுகள். இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்டெல்லாம் நிறைய மழைப்பொழிவு. அதனை ஒட்டியுள்ள நேபாளத்தை ஒட்டியுள்ள உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மற்றும் அதற்கு தெற்கே மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஓரம், ஒடிசாவின் வடக்கு ஓரம், ஒடிசாவின் ஒட்டுமொத்த பகுதி, சத்தீஸ்கர், தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் மற்றும் கர்நாடகாவின் வடக்கு கடல் ஓரம் மற்றும் கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாமே நல்ல மழைப்பொழிவு. இந்த நிலையில் கேரளாவில் லேசாக ஒரு சாரல், மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான சாரல், அதை தாண்டி கணவாயில் லேசான சாரல் அவ்வப்பொழுது. பெரிய அளவிலே கேரளாவில் மழைப்பொழிவிற்கு காற்று சாதகம் இல்லை. இருந்த போதிலும் இன்றைக்கும் நாளைக்கும் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மதிய மாலையில் லேசான சாரலும் மிதமான மழை, கேரளாவிலும் கணவாய் பகுதிகளில் சாரலும் தூறலும் கருமேகங்களும் மிரட்டு மாநிலையும் இருக்கும். நனைக்கு மழை, லேசான மழை, மிதமான மழை கூட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் உள்பகுதி கணவாய் காற்று பகுதிகளில் இருக்கும். நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் மிதமான மழைப்பிடிப்பு இருக்கும். நேற்றைக்கே 2 சென்டிமீட்டர் மழை பெய்தது. இன்றைக்கு ஒரு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். நாளை ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். இந்த மழைப்பிடிப்பு வங்க கடலோரம் வரைக்கும் மாலை இரவு இடிமழைப்பிடிப்பை 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அதிகபட்சமாக வந்து கொடுக்கும். இதன் அடிப்படையில் மாலை ஒரு 3 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் இன்றைக்கும் நாளைக்கும் மாலையில் முன்னேறவில்லை. இன்றைக்கும் நாளைக்கும் சனி மற்றும் ஞாயிறு 2 நாளும் மாலை 3 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும். இந்த மழைப்பிடிப்பு கொடுக்க சாதகமுள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் கடலூர், மயிலாடுதுறை, புதுச்சேரி, இது வரைக்கும் அரியலூர், பெரம்பலூருக்கு வடக்கே இந்த மாவட்டங்களுக்கு. அதேபோல் டெல்டாவிலும் ஓரிரு இடங்களில் வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலும் மிரட்டும், ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது. அதேபோல் தெற்கே புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, மதுரை வடக்கு பகுதி, திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, திண்டுக்கல் மாவட்ட லத்த பகுதியிலையும் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி வரை, நீலகிரி வரை இருக்குது. கேரளாவிலும் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும். கேரளாவை விட கர்நாடகாவில் கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும். கர்நாடகாவை விட தெற்கு ஆந்திர பகுதிக்கு நல்ல மழை இருக்கும். தெற்கு ஆந்திராவை விட வடக்கு ஆந்திரா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வடக்கு ஆந்திராவை விட ஒடிசா, சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானாவிலும் தெற்கை விட வடக்கு அதிகமாக இருக்கும். பரப்பில் கூடியிருக்கும். தென்மேற்கு பருவமழையே இடிமழை பொழிவாக மாலை இரவு நேரங்களில் மட்டும் கொடுக்கும். மகாராஷ்டிராவில் கடலோர பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும். குஜராத்திலும் அதேபோல் வலுத்திருக்கும். கோவா, மகாராஷ்டிரா, குஜராத்தில் நல்ல வலுத்த தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் இருக்கும். வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா, மேற்கு வங்கம் தரையில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு. மிக மெல்ல நகர்வதன் காரணமாக நிகழ்வுகள் பாகிஸ்தான் பகுதிகளிலையும் பாகிஸ்தான் ஒட்டிய மாநில பகுதிகளிலையும் புதிதாக வங்கக்கடலிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி கொண்டிருக்கிற காரணத்தினால காற்று திசை மாறி இருக்கு. முழுமையான காற்று வங்கக்கடலில் பயணிக்கவில்லை, வங்கக்கடலின் நிகழ்வை நோக்கி பயணிக்கவில்லை. அதையும் தாண்டி தென்சீன கடற்பகுதிக்கும், அதையும் தாண்டி சீன பகுதிகளுக்கும், பசிபிக் பெருங்கடல் பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி தற்பொழுது காற்று கலைந்து பிரிக்கப்பட்டு பயணிக்கிறது. இதன் காரணமாக தீவிரம் சற்று குறைவாக இருந்தாலும் நாடெங்கும் மழை இருக்கு. அதாவது பெரிய அளவிலே ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்கும் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்காமல் நிகழ்வோட வழித்தடத்தில் இருகாற்று இணையும் இடத்துல மட்டும் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கு.
இதன் அடிப்படையில் ஒடிசா, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிராவின் கடலோர பகுதி வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு இருக்குது. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவை கொடுக்க போகிற நிலையில் வரக்கூடிய 7ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து வரக்கூடிய 10ஆம் தேதி வரை மழைப்பொழிவு குறைந்த பரப்பில் இருக்கும். வரக்கூடிய 10ஆம் தேதி வரை இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பொழிவு கொடுத்தாலும் இன்றைக்கு ஒதுக்கியிருக்கூடிய இடங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும் விவசாயிகளுக்கு. நம்ம அதே நீண்ட கால அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம், மழையை நம்பி செய்ய வேண்டாம், ஆனால் மழை பொழியும், நாம் நினைக்கும் பொழுது நமக்கு தேவைப்படும் பொழுது பொழியாது, அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து வைத்து தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளணும்னு தான் நம்ம சொல்கிறோம். நீண்டகால அறிக்கையில் கூட வாசிச்சிருக்கோம், ஆற்று பாசனத்தை நம்பி நீங்கள் விவசாயம் செய்யலாம், ஆழ்துளை கிணற்றை நெஞ்சு செய்யலாம். ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து 40,000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இந்த 40,000 கனஅடி தண்ணீர் தேவைக்கு அதிகம்தான், ஆனால் மழை இருக்கா? இல்லை. மழையை நம்பி நாம் விவசாயம் செய்ய முடியாது, ஆனால் ஆற்று பாசனத்தை நம்பி செய்யலாம். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல பெய்யும், ஆனால் தமிழ்நாட்டிற்கு வெப்பச்சலன மாலை இரவு மழை பொழிவு தான் கிடைக்கும். ஆகவே இந்த நேரத்தில் மாலை இரவு இடிமழை பொழிவும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவை கொடுத்தாலும் வரக்கூடிய 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை கொஞ்சம் குறைந்த பரப்பில் மழை இருக்கும். இன்றைக்கும் ஒதுக்கும் நாளைக்கும் ஒதுக்கும், ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இடத்துல பலத்த மழை இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. வட மாநிலங்கள்லையும் அப்படித்தான், வழித்த இடத்துல தான் நல்ல மழை, பல இடங்களில் கொஞ்சம் குறைவான மழை தான் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதம் 11ஆம் தேதி வாக்கில் உருவாகக்கூடிய புதிய நிகழ்வும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி தெற்காந்திர கரையை ஒட்டி வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய உருவாகக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டிலே 11ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவை தொடக்கி 11ஆம் தேதி விட 12ஆம் தேதி, 12ஆம் தேதி விட 13ஆம் தேதி என்று தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடி மழைப்பொழிவையும், கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையும், கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழையும், ஆந்திர பிரதேசத்தில் மாலை இரவு இடிமழைப்பொழிவு தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்த மழைப்பொழிவையும், வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா, வடக்கு கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழையும், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கருக்கு வலுவான தென்மேற்கு பருவமழையும் வரக்கூடிய 11ஆம் தேதியிலிருந்து கொடுக்க போகிறது. 11ஆம் தேதியிலிருந்து உருவாகக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு மாநிலங்கள், மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா, வடக்கு சத்தீஸ்கர், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான் பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. சூரியனின் குத்துக்கதிர் படிப்படியாக தெற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும். செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டை அடையும் வழியில் ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழ்நாட்டில் சூரியனின் குத்துக்கதிர் விழும். இதன் காரணமாக சூரியனின் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே நிகழ்வும் ஒவ்வொன்றாக தெற்கிலே உருவாகும். அதன் காரணமாகத்தான் நம்ம அதாவது 11லிருந்து 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை ஒட்டி, அதாவது வங்கக்கடலில் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி, வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு வலிமையான வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது. இவையெல்லாம் படிப்படியாக வாரத்துக்கு வாரம் மாலை இரவு இடிமழைப்பொழிவின் பரப்பையும் அளவையும் நேரத்தையும் கூட்டும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. இப்பொழுது வரக்கூடிய 10ஆம் தேதி வரை குறைந்த பரப்பில் மழை இருக்கிறதே என்கின்ற மனவேதனையோ கஷ்டமோ வேண்டாம். படிப்படியாக மழைப்பொழிவு அடுத்தடுத்த வாரங்களில் அதிகரிக்கும். நல்ல மழை காத்திருக்கு, நம்பிக்கையுடன் இருப்போம். வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து, துல்லியம் அறிந்து, அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.